ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு தை மாதம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பதும், அதே மாதிரி 8 புதன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுவதும், 4இல் சனி இருந்து சுக்கிரன் அவரோடு சம்மந்தப்படுவதும், அர்த்தாஷ்டம சனி நடைபெற்று கொண்டு இருக்கும்போது மெயினாக 60 வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், இளம் பெண்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில் துறைகளை பொறுத்த வரைக்கும் 7இல் குரு ராசியை பார்ப்பது நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்வை பெறுவது வெகு நாட்களாக இழுபறியாக இருந்த, அதாவது இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, இடத்தினால சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தவங்களுக்கு பூராமே இந்த மாதம் அது நிவர்த்தி கிடச்சிரும். ரொம்ப நாளாக இழுபறியாக கிடந்தது, இடத்தினால பூர்வீக இடம் அல்லது இடம் வாங்கி அது வில்லங்கத்தில் இருக்கக்கூடியவங்க பூராமே இந்த மாதத்தில் நிவர்த்தி ஆகிரும் அவங்களுக்கு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல லாபத்தையும் பொருளாதார வரவுகளையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். 4இல் சனி இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது, அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருந்த சார்ந்தவங்களாலும் சரி, எலக்ட்ரிக்கல் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். அதே மாதிரி மண்ணால் விளையக்கூடிய பொருட்கள், அதாவது பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் அனைத்து விவசாயத்துறைகளுக்கும் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்கும். 5இல் ராகு இருப்பது பிள்ளைகள் வழியில் சற்று இடையூறுகளை இடைஞ்சல்களை ஓரிரு மாதங்களுக்கு உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வழியில் உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, அல்லது கல்யாணம் வயதில் உள்ள பிள்ளைகளால் அவங்களுக்கு கல்யாணம் முடித்து வைக்கவில்லை என்ற கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அடித்தள மாதமாக அமையும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் நல்ல மாற்றத்தையும் உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, இல்லை மேல் படிப்பு படிக்கக்கூடியது நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, சம்பள மதிப்பெண் கூடும். அல்லது அடித்தள சம்பளமாக இருந்தவர்களுக்கு நல்ல புதிய வருவாயை ஏற்படுத்தக்கூடியதும் இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் தை மாதம். வெளிநாடுக்கு வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மாதமாக அமையும் வேலை. வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்கள் சற்று சகா மாணவர்களுடையும் போக்குவரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். கல்யாணம் முடியாதவங்களுக்கு, கல்யாணம் முடியாத வயதில் இருப்பவர்களுக்கு, ஆண் பெண் இருவர்களுக்குமே இந்த மாதத்துக்கு அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும் வீடு தேடி. வெளியே இருக்கும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் மகாவிஷ்ணுவை வணங்குவதும் சர்பேஸ்வரரை வணங்குவதும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.